மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் உறவுமுறை ரகசியங்களை பத்தின ஒரு சுருக்கமான பதிவு இது. கோபமும் வேகமும் நிறைஞ்ச செவ்வாய் கிரகத்தை அதிபதியா கொண்ட இந்த ரெண்டு ராசிகளும் ஒன்னா சேரும்போது உருவாக்குற சுவாரஸ்யமான மோதல்கள், ஈகோ யுத்தங்கள், அப்புறம் அதுக்கான சிம்பிளான தீர்வுகள் என்னென்னு நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக இவங்களோட குணங்கள் எப்படி நேர்மாறா இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், மேஷம் ரொம்ப அதிரடியான ஒரு நெருப்பு ராசி. அதனால எதையும் சட்டுன்னு ரொம்ப தைரியமா செஞ்சு முடிப்பாங்க. ஆனா விருச்சிகம் ஒரு நீர் ராசி. இவங்க எதையும் பட்டுன்னு செஞ்சாலும் கடந்த காலத்துல நடந்த அவமானங்களை மனசுல ஆழமா அப்படியே பதிஞ்சு வச்சுக்குவாங்க. இரண்டாவதாக இவங்களுக்குள்ள வர உறவு சிக்கல்களை பத்தி பேசலாம். ரெண்டு பேருமே சுயமரியாதைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. அதனால கண்டிப்பா ஒருத்தரை ஒருத்தரை ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. கல்யாண வாழ்க்கையில ஏதாவது ஈகோ மோதல்கள் வந்தா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காம தனித்தனி தீவுகளா வாழ்வாங்க. இறுதியாக இந்த சிக்கல்களுக்கான தீர்வுகளை பார்ப்போம். நீங்க காதலிச்ச காலத்துல இருந்த அந்த ஆழமான அன்பா மறுபடியும் நினைச்சு பாக்குறது தான் இதுக்கு சிறந்த தீர்வு. அது மட்டும் இல்லாம உங்க உறவுக்கு நடுவுல எந்த ஒரு மூணாவது நபரும் ஒரு வார்டன் மாதிரி நுழையாமல் நீங்க கவனமா பாத்துக்கணும். ஆன்மீக ரீதியா செவ்வாயின் ஆதிக்கத்துல இருக்கிற இவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் செய்யறது உங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகளை சுத்தமா நீக்கிடும். ஆக மொத்தத்துல வீண் ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா இந்த அதிரடி நெருப்பும் அமைதியான நீரும் சேர்ந்த வாழ்க்கைய மிக இதமான ஒன்னா மாத்திக்க முடியும்.